ஹே கைஸ் லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயினை அப்ரோச் பண்ணியிருப்பான் இல்லையா நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்ட்டு. இதுவே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே. இப்போ கட் பண்ணா வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்திருக்கான் போல. ஸோ ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறான். ஊத்துலான்னு போகல, ரெண்டு பேர் கையுமே டச் ஆயிடுச்சா. டக்குனு ஹீரோ என்ன பண்ணிட்டா, கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி அவளே பாக்குறானா. அவளும் வந்து அவனோட ஃபேஸ்லாம் டச் பண்ணலாம் போறப்ப கையை பிடிச்சிட்டான். இப்படிதான் நீ ஃப்ளோட் பண்ணுவியான்னு கேட்கறா. அவளுக்கு பக்குன்னு ஆயிருச்சு. சடனா பார்த்தா அப்படியே முழிக்கிறா. எல்லாம் கனவா என்னன்னு தெரியல, பட் நிஜமாவே நடந்த மாதிரி இருக்கு. இவளுக்கு எல்லாமே மறந்து வேற போயிருச்சா. வந்து பார்த்தா டேபிள்ல ட்ரிங்க்ஸ் குடிச்சது சாப்பிட்டதுன்னு எல்லாம் இருக்கு. ஒன் செகண்ட் உயிரே போயிருச்சு. என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு போட்டு புலம்புறா, கத்துறா. என்னதான் இருந்தாலும் ஹையர் அஃபிஷியல் எப்படி வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுவும் பார்த்த ஒரே நாள்ல எப்படி வந்து ஹேண்டில் பண்ணனே தெரியல. பட் அப்பதான் யோசிச்சு பாக்குறான். நல்லா எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. ஆக்சுவலா இவ கேட்டிருப்பா இல்லையா வீட்டுக்கு போலாமா அப்படின்ட்டு. அதெல்லாம் மனசுக்குள்ளதான் கேட்டிருப்பான். பட் ஹீரோ கேட்டது ரியல் தான். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா, நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவனே கேட்டிருப்பான். பட் அவளுக்கு அந்த மைண்ட்ல இல்லவே இல்ல. இவ மனசுக்குள்ள எல்லாம் நம்ம பேசாம வீட்டுக்கு வரீங்களா, ஒரு ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடலாம்னு தோணி இருக்கு. கிட்டத்தட்ட வாய் வரையும் வந்திருக்கு. பட் அவளே கண்ட்ரோல் பண்ணிட்டு, அது உங்க வீடு இங்கேயா இல்ல இன்னும் கொஞ்சம் தூரமான்னு கேட்டிருக்கா. அது இந்த பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொன்னவன், சரி ஓகே ஓகே பக்கத்துல தான் இருக்குன்னா போயிருங்க, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ பாட்டுக்கு வந்திருப்பா. எதுவுமே கேட்டிருக்க மாட்டா, ஹீரோவும் வந்திருக்க மாட்டான், எதுவும் நடக்கல. அப்பாடா நல்ல வேளை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் அவன் பிடிச்சிருப்பான் இல்லையா. அப்ப வந்து இவளோட தொப்பை தள்ளி அந்த பெல்ட்ல இருக்க பட்டன்லாம் அந்து போய் விழுந்திருக்கும். அதை எடுத்து வச்சு அழுக ஆரம்பிச்சிட்டா. ஐயோ இருக்கிற ஒரு பேண்டும் போயிருச்சான்ட்டு. பட் இங்க ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் யோசிக்கிறான். அவன் அப்ரோச் பண்ணியிருக்கான் டைரக்டா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஆனா இவளோட பதில் என்னவா இருந்திருக்குன்னா, உங்க வீடு பக்கத்துலயா தூரமான்னு கேட்டுட்டு நான் போறேன்னு கிளம்பி போயிருப்பான்ல. அப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாளா, டைரக்டா நோன்னு சொல்லிட்டாளா அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். கட் பண்ணா கடைக்கு தான் வந்திருக்காங்க மேடம். பட் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நைட் ட்ரெஸ்லயே வந்திருக்கா. ஒரு பட்டாப்பட்டி டவுசர் போட்டுக்கிட்டு, ஹேர்லாம் டிஃப்ரெண்டா மாட்டிக்கிட்டு, ரொம்ப டிஃப்ரெண்டான பர்சனா வந்து நிக்கிறான். வந்து எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு கிளம்பலான்னு போறப்ப, பில் பே பண்றப்ப தான் லாஸ்டா இன்னொன்னு வாங்கலான்னு போயிருப்பாளாம். அந்த கேப்ல கங்ஷியுமே அதே கடைக்கு வர இவளை பார்த்துட்டான். மிஸ் ஜியோனா நீங்களா அப்படின்னு கேட்கவும் அவளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணனே தெரியல. ஏன்னா இவ்வளவு கேவலமான ட்ரெஸ்ல நிக்கிறான். அச்சச்சோ அது வந்து சார் வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸே வச்சு மறைச்சிட்டு இருக்கா ட்ரௌசரை. பட் ஹீரோ பாக்குறான். பார்த்துட்டு நீங்க நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிருக்கீங்க போல அப்படின்ட்டு. அவனோட ஃபேஸ்ல வந்து எந்த ரியாக்ஷன் இல்ல. சரி ஓகே இவன் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கவன் இது அவன் பெருசா கண்டுக்கல போல அப்படின்னு நினைச்சிட்டு, ஆமா சார் உங்களுக்கு வேணா வேணுமா, இந்த இது சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையிலேருந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து நீட்டா அவன் அப்படியே கண்ண மூடி ஒரு மாதிரியா ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்துறான். ஓ இது உங்களுக்கு பிடிக்கலையா, அப்ப சாக்லேட் எடுத்து தருவா அப்படின்னு எடுத்துட்டு வந்து அவனை காண வேக வேகமா வெளியே போயிட்டான். இவளுக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே அப்படின்ட்டு இவ வாங்கிக்க திங்ஸ்லாம் பே பண்ண போறப்ப, அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச பையனா இந்த சோடா வாங்கினாரு பட் வச்சுட்டு போயிட்டாரு, இந்தாங்க நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்க கொடுக்குறாங்களா. சரி ஓகேன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வரப்ப ஒரு பொண்ணு அம்மா வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து, அம்மா இங்க பாருமா நம்ம அப்பா மாதிரி பட்டாப்பட்டி டவுசர் போட்டு சுத்திட்டு இருக்காங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சு. ஒண்ணு ஹீரோயினே இது பட்டாப்பட்டி டவுசர் எல்லாம் கிடையாது, தாய்லாந்துல வாங்க தெரியுமா அப்படின்ட்டு கெத்தா பேசிட்டு இருக்கா. பட் ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா, வேகமா வெளியே வந்திருப்பான் இல்லையா, அவன் அந்த பக்கம் நின்று சிரிச்சிட்டு இருக்கான். அவனால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப இந்த பொண்ணு கேட்டதையும் அவ பதில் சொன்னதையும் வேற கேட்டுட்டானா, அதுக்கும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் பார்க்கலன்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருந்திருப்பா. அவ பார்த்துட்டா. அவளுக்கு அப்பதான் புரியுது ரொம்ப அசிங்கமா இருக்கு. அச்சோ இதுக்காகவே வேலையை விடணும்னு தோணுது அப்படின்ட்டு அந்த சோடா கொண்டு வந்திருப்பா குடுக்கலான்ட்டு. அதை கூட கொடுக்காம அவ பாட்டுக்கு போயிட்டா. பட் ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவனை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. ஆஃபீஸ்க்கு வர்றான். ஏதாப்புல ஹீரோ வந்திருப்பான். அவன் எப்ப ஹீரோயின் முன்னாடி வந்தாலும் ஏதோ ஒன்று பேசுற மாதிரி தான் வருவான். இப்பவும் அதே மாதிரி தான் வர்றான். அடுத்த செகண்ட் நியூட்டன் அடிச்சு ஓடி போயிட்டான். எனக்கு வேற வேலை இருக்குன்ட்டு ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஈவன் சாப்பிட்றப்ப நம்ம கிம் இருக்கான் இல்லையா, அவன் அப்பதான் சில விஷயங்கள்லாம் கேதர் பண்ணியிருப்பான் போல. அது வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் இப்படி கங்ஷி பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டே தெரியுமா அப்படின்ட்டு. ஆக்சுவலா கங்ஷியுமே இங்க ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டண்டா தான் இருந்திருக்கான் ஒரு குரூப்ல. பட் அவனுக்கு ஹெட்டா இருந்தது இந்த மிஸ்டர் கோ இருக்காரு இல்லையா, அதான் இப்ப ஹீரோயினோட டீம் ஹெட்டா இருக்காரு. அவர் தான் இருந்திருக்காரு. ஆனா அந்த டைம்ல அவர் ஏதோ ஃப்ராட் வேலை பார்த்திருக்காரு, ஒரு கம்பெனி கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காரு போல. அந்த விஷயம் நம்ம கங்ஷிக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் அவன் டைரக்டா என்ன பண்ணிட்டான்னா மேல் இடத்துல போட்டு விட்டுட்டான். போட்டு விட்டனாலேயே அவனோட அதாவது மிஸ்டர் கோவோட பதவி வந்து கொஞ்சம் கீழே இறங்கி அந்த இடத்துக்கு கங்ஷி வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பரவி இருக்கு. அதுதான் இப்ப கிம் சொல்லிட்டு இருக்கான். அவர் லஞ்சம் வாங்கினதை போட்டு விட்டுட்டு தான் கங்ஷி வந்து மேலே வந்திருக்கான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ இங்கே சாப்பிட வரான். இவன் எப்பவுமே தனியா தானே சாப்பிடுவான். பட் ஃபர்ஸ்ட் டைம் கேண்டீன் வரது உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு. டைரக்டா வந்தவன் இவங்க முன்னாடியே நின்று நான் இங்க உட்காரலாமான்னு கேட்கறான். ஆல்ரெடி 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு சேர் தான் ஃப்ரீயா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம கிம்மோட டீம் லீடர் இல்லையா. சோ அவன் என்ன பண்ணிட்டான், தாராளமா சார் உட்காருங்க சார் அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துலயே உட்கார சொல்லிட்டா. ஹீரோயின் எல்லாம் முறைக்கிறா. அவன் உட்கார்ந்தவன் சும்மா எல்லாமே ஹீரோயின் கிட்ட தான் பாக்குறான். அதுல நிறைய மீட் தான் இருக்கு. இப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா இது ஹெல்தியான டயட்டே இல்ல. கட்ஸ் நல்லா இருக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பேசுறான். அவனோடது ஃபுல்லாவே சாலட் தான். பார்த்து இவளுக்கு சடனா எது கிளிக் ஆகுதுன்னா, இவன் காப்பாத்திருப்பான் இல்லையா புடிச்சு. அப்ப அவளோட தொப்பை இடிச்சு பட்டன்லாம் பறந்து போய் விழுந்திருக்குமே. நம்ம தொப்பையை தான் சொல்றானோ அப்படின்ட்டு அடுத்த செகண்டே ஆல்ரெடி ஆக்வர்ட்ல இருக்கான். இப்ப இதை சொல்லவும் அவன் ஏதோ பேச வர்றான். அடுத்த செகண்டே இல்ல இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப போயிட்டா. ஹீரோக்கு என்னன்னா அப்படியே அவனுக்கு ரொம்ப டல் ஆயிருச்சு. ரொம்ப ஃபீல் பண்றான். என்னடா பேச வந்தாலே ஓடுறாளே அப்படின்ட்டு. ஆனா இத வச்சே நம்ம யூரி கண்டுபிடிச்சா, என்ன அவரு உன்கிட்ட ஏதோ பேச வந்துட்டே இருக்காரு. பட் நீ அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு வேளை உன் மேல ஏதோ லவ் வந்துருச்சோங்க. அதெல்லாம் ஒரு மணி நேரங்காட்டியும் கிடையாது. அப்படின்னா நீ நல்லா வேலை பார்க்கறது அவருக்கு தெரிஞ்சு போச்சோ. சோ அவரோட டீமுக்கு கூப்பிட பாக்குறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்குன்னா, அப்படி ஒரு மாதிரி ஆக்வர்டா பார்த்திருப்பான் இல்லையா, அதனாலதான் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இருந்திருப்பா. சடனா ஹீரோ இங்கேயுமே வர்றான். இவளுக்கு எங்கிட்டு போகணும்னு தெரியல. அப்படியே முட்டிட்டு நிக்கிறா சவுத் பக்கத்திலேயே. திரும்ப பார்த்து
நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ஈவினிங் ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா, இல்ல எனக்கு வேலை இருக்கு. என்னால அத வந்து இதுங்க முடியாது. எனக்கு வேற வேலை இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிட்டா. பட் யூரி சொல்றா, "எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அவருக்கு உன்னைய புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ப்ரப்போஸ் பண்ண தான் கூப்பிடுறாரு." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அத ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பெருசா எடுத்துக்கல. ஈவினிங் வேலை இருக்குன்னு சொல்லியிருப்பா இல்லையா? நிஜமாவே அவ ஃப்ரெண்ட மீட் பண்ண தான் வந்திருக்கா. அதான் ஒரு குழந்தை இருக்குல்ல, வீடியோ கால் பேசியிருப்பாங்கல்ல. அவள மீட் பண்ணி 2 பேரும் ஹோட்டல் போய் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே கிம் வரான். பட் அங்க லிஃப்ட்க்கு பக்கத்துல ஹீரோ மட்டும் தனியா நிக்கிறான். மத்த எல்லாருமே ஹீரோ பக்கத்துல கூட போக ரெடியா இல்ல. இவனுக்கு வந்து என்னடா டீம் லீடர் ஆச்சே. அவாய்ட் பண்ணா அது வேற பிரச்சனை இல்லையா? சோ அவன் தான் பக்கத்துல போய் நிக்கிறான். ஒரு மாரி பேட் வைப்ரேஷனாவே இருக்கு. 2 பேரும் லிஃப்ட்க்குள்ள போயிட்டாங்க. கரெக்ட்டா டோர் வந்து க்ளோஸ் ஆகுறப்ப யாரோ வர மாரி இருக்கா. உடனே ஹீரோ ஓப்பன் பண்ணா யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். இவங்க 2 பேரும் இருக்காங்கன்னு தெரியாது. முக்கியமா ஹீரோ இருக்கான்னு தெரியாம வந்துட்டான். பட் இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையா? சடனா இல்ல நான் என்னோட திங்ஸ வச்சுட்டு வந்துட்டேன். எடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஹீரோக்கு இன்னுமே கடுப்பாகுது. அவ பேச நினைக்கிறாங்கிறது அவளுக்கு நல்லா தெரியுது. பட் அவாய்ட் பண்ண இவனுக்கு கோவம் தான் வருது. ஆனா அப்பதான் கிம்ம பார்த்தேன். ஆமா நீங்களும் ஜீவனாவும் ரொம்ப க்ளோஸான்னு கேட்க. ஆமா சார் 2 பேரும் ஒரே பேட்ச்சா தான் வந்து சேர்ந்தோம். நல்ல க்ளோஸா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான். அப்படியே பார்க்குறான். அடுத்த செகண்டே பார்த்தா, நம்ம மின் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்கேயோ வர சொல்றான். ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வர சொல்லியிருப்பான். இவளும் வந்து என்னடா என்னாச்சுன்னு கேட்க. அது உனக்கு தெரியும்ல. எனக்கு பின்னாடி யாருமே இல்ல. எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண கூட ஆள் இல்ல. நான் கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அது உனக்கு தெரியும்ல அப்படிங்க. ஆமா தெரியும். அதனால தான் நீ இப்படி இருக்க அப்படிங்கிறா. அது வந்து உனக்கே தெரியும். எனக்கு 2 புள்ளைங்க வேற இருக்கு. அத நான் தான் பார்த்துக்கணும். அதுவும் உனக்கு தெரியும்ல. அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இவளுக்கு ஒண்ணும் புரியல. என்னடான்னு பார்த்தா, ஹலோ சார் வாங்க அப்படின்னு சவுண்ட் குடுக்குறான். திரும்பி பார்த்தா ஹீரோ தான் வந்து நிக்கிறான். ஆக்சுவலா ஹீரோ ஹெல்ப் கேட்டிருக்கான். நான் இவள பார்க்கணும், தனியா பேசணும். நீ ஏதாவது பண்ணுன்ட்டு. அதனால வேற வழியே இல்லாம இப்படி பண்ணி ஹீரோன வர வச்சு இவங்கள மீட் பண்ண வச்சுட்டா. இவளுக்கு கோவம் வருது. பட் இப்ப கூட அவாய்ட் பண்ணிட்டு ஓட முடியாது இல்லையா? அதனால சைலண்டா இருக்கான். இதான் சாக்குன்னு மின் கிளம்பிட்டான். இப்பதான் ஹீரோ என்ன பண்றான், உட்கார்ந்து பேசுறான். உங்கள பார்க்கறதுக்காக என்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம 2 பேரும் தனியா பேச நான் எவ்வளவு தூரம் தான் போகணும் அப்படிங்கிற மாரி கேட்கிறேன். இவளுக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா, யூரி சொல்லியிருப்பா இல்லையா? அவர் உன்னைய டேட்டுக்கு தான் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு. அதுதான் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஜீவனா உண்மைய சொல்லணும்னா எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னு டைரக்ட்டா சொல்றேன். இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அதனால நீங்க என் கூட டேட் பண்ண வரீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்பானுன்னு தான் இவளுக்கே தோணுது. பட் அதனால நீங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றீங்களா? அப்படின்னு கேட்டா இவளுக்கு ஒண்ணும் புரியல. என்ன சொல்றீங்க? அப்படின்னு பார்க்க. ஆமா. ஆக்சுவலா உங்களோட டைரிலாம் நான் பார்த்தேன்ல. அது உங்க ஐடியாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட நான் புதுசா ஒரு டீம் ஃபார்ம் பண்ண போறேன். அதுக்கு நீங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும் அப்படிங்க. என்ன சார் சொல்றீங்க? நீங்க தான் ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்க. எனக்கு புரியல அப்படிங்க. இப்பதான் என்னாச்சுன்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா பிரசிடென்ட் வந்து டீம் 2 விட்டு நீக்கியிருக்காங்க. பட் நீக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் இப்போ ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிருக்கு இல்லையா? அத நீங்களே தனியா பண்ணுங்க. உங்களுக்கு யார் யார் வேணுமோ அவங்க எல்லாத்தையும் அந்த டீம்ல கூப்பிட்டுக்கோங்க. யார் வேணா உங்க கூட ஒர்க் பண்ணலாம். பட் நீங்க அத முடிச்சு என்கிட்ட டைரக்ட்டாவே எல்லாத்தையுமே நீங்க குடுக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ஹீரோவும் ஓகே சொல்லியிருப்பான். இப்ப அதுதான் என்ன பண்றேன் சொல்றான். நீங்க ரொம்ப டேலண்டான பெர்சன் எனக்கு நல்லாவே தெரியும் ஜீவனா. அதனால தான் கேட்கிறேன். என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இதனால தான் 2 நாளா குட்டி போட்டு பூனை மாரி பின்னாடியே சுத்திருக்கான் போல. இவளுக்கு ஒரு மாரி அசிங்கமா இருக்கு. ஏன்னா மனசுல நெனச்சு வந்தது வேற. ஈவன் அவளுக்கே தோணுனது என்னன்னா, ஹீரோ டேட் கூப்பிடணும்ங்கிற ரேஞ்சுக்குலாம் யோசிச்சிருப்பா. பட் இப்போ ஒரு மாரியாவும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவளுக்கு மாறுறதுல விருப்பம் இல்ல. அதையும் சொல்றா. ஏன்னு கேட்டா, ஆக்சுவலா நான் இப்போ ஒரு வாட்டர் ஃபில்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? அதுல நெறைய இஷ்யூ இருக்கு. அத நான் சரி பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிறப்ப, பரவாயில்ல என் கூட சேர்ந்து அதையும் சேர்த்து பண்ணுங்கன்னே சொல்றான். பட் ஹீரோயினுக்கு வந்து மாறுறதுக்கு இப்போதைக்கு ஐடியா இல்ல. அதனால இல்ல சார். சாரி சார் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்பிட்டா. அதோட அந்த மின் இருக்கான் இல்லையா? நீ வாடி மவனே உனக்கும் இருக்கு அப்படிங்கிற மாரி திட்டிட்டு தான் போய்க்கிட்டு இருக்கான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டேவே இந்த விஷயம் அதாவது இது ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம். நீங்க யார்ட்டயும் சொல்லாதீங்கங்கிற மாரி ஹீரோ சொல்லியிருப்பான். இப்ப அதுக்கான அனௌன்ஸ்மென்ட் தான் வருது. அதாவது டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாரி புதுசா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஹெட் வந்து கங்ஷி தான். அந்த ஃபெயிலியர் ஆனுச்சு இல்லையா? அந்த ப்ராஜெக்ட்ட தான் அவன் பண்ண போறான். யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே செய்யலாம் அப்படிங்கிற மாரி பிரசிடென்ட் சைட்ல இருந்தே ஒரு அனௌன்ஸ்மென்ட் வருது. இத பார்க்குற இந்த மிஸ்டர் கோ இருக்காரு இல்லையா? அவருக்கு ஒரு பக்கம் காண்டு. என்னதான் இருந்தாலும் அது அவரோட ப்ராஜெக்ட் தானே. அவரால பண்ண முடியாம தோத்து போன ஒரு ப்ராஜெக்ட் தான். ஆல்ரெடி அவருக்கு கங்ஷிய பிடிக்காது. என்ன இஷ்யூ அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இவர் பண்ண தப்ப வந்து கங்ஷி எல்லார்ட்டயும் சொல்லிட்டான். அதனாலயே பிடிக்காது. இப்ப என்னன்னா இவரோட ப்ராஜெக்ட்டே ஃபுல்லா ஃபெயிலியர்ன்னு சொல்லி இப்ப இவன் அத பண்றதுக்கு வாங்கி வச்சிருக்கான் இல்லையா? அதுவே இவருக்கு செம்ம கடுப்பாகுது. என்னோட டீம்ல இருந்து எவனாவது போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காரு. பட் யாருக்குமே போக விருப்பமே இல்ல. ஹீரோவுமே செக் பண்ணா இப்போ வரைக்கும் எந்த அப்ளிகேஷனும் வரல. அவனுக்குமே சரி ஓகே அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இந்த டைம்ல தான் யூரி இருக்கா இல்லையா? அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா. மெசேஜ் அனுப்பிட்டே இருந்திருப்பா. ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டானா? சோ இப்ப என்ன பண்றா? வந்து மிஸ்டர் கோ கிட்ட எனக்கு லீவ் வேணும் சார். என்னோட அக்காவுக்கு முடியல. அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் தாங்க அப்படிங்க. அவர் தரமாட்டாரு. செம்ம டென்ஷன் ஆகுறாரு. ஒர்க் இருக்குன்னு கத்துறாரு. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது. சோ அவ என்ன பண்றா? அவளோட வேலைய நானே பார்க்கிறேன். அவள விட்டுருங்க அப்படிங்கிற மாரி அவளுக்காக பேசி அனுப்பி வைக்கிறா. பட் அவளுக்கு நல்லா தெரியும் பாய் ஃப்ரெண்ட் தான் பார்க்க போறான்ட்டு. ஏன்னா பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு ஊர்ல இருக்கான் போல. லீவ் கிட்ட அடுத்த செகண்ட் என்ன பண்ணிட்டானா கிளம்பிட்டா. ட்ரெயின் ஏறி அவன பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அவன் ஒரு காலேஜ்ல தான் இருக்கான். படிக்கிறானா இல்லாட்டி வேலை பார்க்கறானான்னு தெரியல. பட் இவன் போய் பார்க்கும்போது இவன் நிறைய மெசேஜ் அனுப்பியிருப்பா. ஸ்டில் அனுப்பிட்டே தான் இருந்திருப்பான். நான் வரேன் அப்படிங்கிற மாரி. அது கூட அவன் இன்னும் பார்க்கவே இல்ல. பட் அங்க போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்னு ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த குரூப்ல ஒரு பொண்ணு இருக்கான். இவள பார்க்கவும் அவனோட ஃபேஸே சேஞ்ச் ஆயிருச்சு. அதோட அந்த பொண்ணு இருக்கா இல்லையா ஒரு பொண்ணு. அவ நம்ம யூரிய ஒரு மாரி பார்த்துட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. இவன் கேட்கறான், "நீ எதுக்காக இங்கலாம் வந்த?" அப்படின்னு சொல்லி கோவம்லாம் படுறான். இவளுக்கு ஒண்ணும் புரியல. "என்ன நீ வந்து மெசேஜ் அனுப்புனா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. நான் என்னதான் நினைக்கிறது?" அப்படின்னு கேட்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சண்டை போடவே டக்குனு சாரின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். "நான் வந்து பண்ணது தப்பு தான். என்னைய மன்னிச்சிரு" அப்படின்னு ஒரு சாரி தான் கேட்கவும், இவ அப்படியே சாஃப்ட்டா ஆயிட்டா. சரி ஓகே பரவால்ல விடு அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பியா தான் அவன கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அதே டைம்ல இங்க ஹீரோயின் இருக்கா இல்லையா? அவ ஒர்க்லாம் முடிச்சுட்டா. அதாவது இந்த ஓவர் டைம் வேலையும் முடிச்சுட்டு, யூரிக்காக பண்ண வேண்டிய வேலையும் முடிச்சுட்டு, கிளம்புறப்ப பார்த்தா ஹீரோ மட்டும் தனியா உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த ப்ராஜெக்ட்ட தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரெஃப்ரிஜிரேட்டர எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்ட்டு. இவ அப்படியே எட்டி பார்க்குறா.
பாக்குறவே இவன் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறது பார்க்கல சைட் அடிச்சிட்டு இருக்கா அழகா இருக்கான்னு அப்படின்ட்டு. ஆனா அவன் நோட் பண்ணிட்டா யாரோ பாக்குற மாதிரி இருக்கேன்னு பார்க்கவும் டக்குன்னு ஒளிஞ்சிட்டு அங்கேயே எஸ் ஆயிட்டா. இவளுக்கு சரி ஓகே நம்ம பண்ணிட்டு போறோம் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கட் பண்ணா ஹீரோனை காமிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்ப அவன் இந்த எக்ஸ் பையன் இருக்கான் இல்லையா, அவன் கால் பண்றான். இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. 8 மாசமா ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை இல்ல. இப்ப கால் பண்றான் அப்படின்னு எடுக்காம இருந்திருப்பான். பட் பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது ஜூனா அப்படின்ட்டு. திரும்பி பார்த்தா டக்குன்னு வந்து ஹக் பண்ணிட்டான். இவன் தான் வந்திருக்கான் போல, திரும்ப வந்திருக்கான் போல. வந்து ஹக் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்ப நான் வந்துட்டேன் அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறான். எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கானா, என்னமோ ஒரு 2, 3 நாள் எங்கேயோ ட்ரிப் போன மாதிரியும், இப்ப திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளால அதை ஏத்துக்க முடியல. எப்படி ஏத்துக்க முடியும்? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? நீ எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க, அவன் ஜீவனா விடு நான் தான் வந்துட்டேன்ல. எல்லாமே சரியாயிடுச்சு. திரும்ப நம்ம வந்து நார்மலா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூலா பேசுறா. இவ அப்படியே அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டா. உனக்கு என்ன அவ்வளவு அசால்ட்டா இருக்கா? என்னமோ 2, 3 நாள் போயிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. 8 மாசம் 8 மாசமா நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தேன். ஒரு ரிப்ளை இல்ல. இப்ப நீ பாட்டுக்கு வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. நீ எனக்கு என்ன பண்ணன்னு தெரியுதா அப்படிங்க. இந்த இடத்துல அப்படியே ஆஃப் ஆக எதுவுமே சொல்லாம இருக்கான். இல்ல ஜீவனா அது வந்து அப்படிங்கிறான். போது நிறுத்து. இதுக்கு மேல நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல. எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறா. பட் அவன் கேட்க மாட்றான். திரும்ப பேட்ச் பார்க்க தான் வந்திருக்கான். இவளுக்கு அது வந்து ஏத்துக்கவே முடியல. 8 மாசமா அவ எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பா. இத்தன கால் பண்ணியிருப்பா, எத்தன மெசேஜ் பண்ணியிருப்பா. ஒண்ணுக்குமே ரிப்ளை பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிறான். எவ்வளவு கோவம் வரும் அவளுக்கு. அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டா. அவனோட திங்ஸ்லாம் இருந்திருக்கும். அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சுச்சு. அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அதாவது அவன் 8 மாசத்துல தான் ஃபீல் பண்ணானாமா. இவ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஆக்சுவலா 2 பேரும் லவ்வர்ஸா தான் இருந்திருக்காங்க. ஒரு ட்ரிப் போறேன்னு போயிருக்கான். போனவன் 8 மாசமா ஒண்ணுமே இல்லாம, இப்போ வந்துட்டு என்னமோ நீ தான் என் உயிரு அது இதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கடுப்பாகுது. ரூம்குள்ள போனவ, அவனோட நெறைய திங்ஸ்லாம் இருந்திருக்கும் போல. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு பாக்ஸ்ல வச்சு குடுக்குறா. இதுதானே உன்னோட நீ திங்ஸ் விட்டு போனது இது மட்டும் தான். தயவு செஞ்சு எடுத்துட்டு கிளம்பு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டா. இந்த டைம்ல தான் அந்த 2021ல என்ன ஆச்சு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இவன் வந்து பேசியிருப்பான் இல்லையா, நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு பார்க்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவன் அகைன் நார்மலா பேசுறப்ப இந்த இடத்துல ஹீரோயின் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆயிருப்பா. சோ டைரக்டாவே கேட்டுட்டா. சும்மா நடிக்காதீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல நான் உங்கள லவ் பண்றேன்ட்டு. ஆனா நீங்க அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்புறம் திரும்பவும் நம்ம எப்படி நார்மலா இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டாளா? இவன் சடனா அப்படின்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன பேசுறீங்க? நீங்க நிஜமாலே என்ன வந்து புடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு என்னை புடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா. எப்பன்னு கேட்கிறா. அது எப்பன்னு எனக்கே தெரியல. சம்டைம்ஸ் நான் வேலை பார்த்துட்டு இருக்கப்பலாம் உன் ஞாபகம் வரும். எதுக்காக உன் ஞாபகம் வருது நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன வேலை பார்த்தாலும் சரி, நீ தான் என் மைண்டுக்கு வருவ. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனால தான் சொல்றேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா டக்குனு கிஸ் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போல. பட் இப்ப என்னன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு 8 மாசம் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கத பார்க்கல அவளுக்கு அவ்வளவு கோவம் வருது. சோ செம்மையா திட்டி விட்டுட்டு அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அத குடுத்துடுறா. இவ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த ஃபில்டர் ஆக்சுவலா அது என்னன்னா ஆட்டோமேட்டிக், அதாவது வாய்ஸ் டிடெக்டர் மெஷின் தான். இவங்க வாய்ஸ்லயே வந்து என்னதான் சவுண்ட் இருந்தாலும் எனக்கு வந்து தண்ணி ஊத்து அப்படின்னு சொன்னா அந்த மிஷின் வந்து தண்ணி குடுக்கணும். அதுதான் இவ பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட். அது பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. முன்னாடி இருக்க மைக்ரோஃபோன் வந்து ஒழுங்கா வேலை செஞ்சிருக்காது. பட் இப்ப அதை சேஞ்ச் பண்ணி மைக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சிட்டா. டிசைனிங் டீம் ஹெட்டே வந்து பரவாயில்லமா, சூப்பரா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு. ப்ராடக்ட் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஃபேக்டரியிலயுமே இதை எக்ஸிக்யூட் பண்ணி இவ போய் டெஸ்ட்டும் பார்த்துட்டா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் சடனா மிஸ்டர் கோ இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல இது வேணாம், இது ஸ்டாப் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணி இப்ப என்னன்னா பெர்ஃபெக்ட்டா அது அவுட்புட்டும் வந்துருச்சு. ஈவன் அது வந்து லான்ச்சே பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த டைம்ல வந்து அதெல்லாம் வேணாம், பழைய மைக்கே இருக்கட்டும், இதை நீங்க மாத்த வேணாம் அப்படிங்கிறாரு. பழைய மைக்ல நிறைய ஃபால்ட் இருக்கு, இவங்க பண்ண அந்த கரெக்டான அவுட்புட் வர மாட்டேங்குது. அததான் அவன் சொல்லி புரிய வச்சாலும் இல்ல அதெல்லாம் நான் சொல்றேன்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா பேசிட்டாரு. இவன் என்னன்னா கெஞ்சிட்டே பின்னாடி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டே இருந்தவன் வேணுனே அவர் முன்னாடி வந்து என்ன சார் நைட்டு நல்லா பெரிய டின்னருக்கு போயிருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான் கேட்கறான். இவரோட ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. பட் எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. ஹீரோயின் பின்னாடியே கெஞ்சிட்டு போறா. இந்த டைம்ல தான் இவன் என்ன பண்ணிருப்பான், அந்த கடைக்கு திரும்ப சாப்பாடு வாங்கலான்னு போயிருப்பானா. அப்ப அந்த ஓனர் லேடி கேட்டிருப்பாங்க, என்னப்பா அன்னைக்கு நீ ஒரு ட்ரிங்க் வாங்கினல, அது அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தேன் வாங்கிட்டியா அப்படின்ட்டு. இப்ப அவன் என்ன பண்றான், வேணுனே ஹீரோயின் முன்னாடி வந்து எனக்கு அந்த ட்ரிங்க் வேணும், இப்பவே வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சரி வேற வாங்கி தரேன்னு சொன்னாலும் இல்ல இல்ல நான் வாங்கினது எனக்கு வேணும், எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இது இவளுக்கு நல்லாவே புரியுது. இவகிட்ட தனியா பேசணும் அப்படிங்கிற ஒண்ணுக்காக தான் இது வேணும்னு கேட்கணும்ட்டு. இப்ப 2 பேரும் தனியா மீட் பண்ணி அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, சொல்லுங்க என்கிட்ட ஏதோ கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னன்னு கேட்க, ஆமா நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறேன். நீ மிஸ்டர் கோ பத்தி என்ன நினைக்கிற, இதே மாதிரி இவர் ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண கிடையாது, நான் இருக்கிறப்பே பண்ணிருக்காரு அப்படின்ட்டு அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம இந்த மீன் சொல்லியிருப்பா இல்லையா, இவருமே வந்து மிஸ்டர் கோகி கீழே தான் வேலை பார்த்தாரு. நிஜமாலே ஹீரோ வந்து கோகி கீழே தான் வேலை பார்த்திருக்கான். பட் அந்த டைம்ல இதே மாதிரி ஒரு பெரிய சப்ளையர் கிட்ட இவர் லஞ்சம் வாங்கிட்டு அவங்களோட அந்த ஒன் குவாலிட்டியே இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை இவங்களோட ப்ராடக்ட் கூட அட்டாச் பண்ணிருப்பாரு. அந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு போய் இவன் மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். பட் அவனுங்க என்னன்னா ஹீரோ அந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க, வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தி இருக்காங்க. அதுதான் இப்ப ஹீரோ சொல்றான். அப்படின்னா அப்ப மின் சொன்னதுல கொஞ்சம் கொஞ்சம் தான் சரி அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு புரியுது. அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணிருக்காரு. இந்த பழைய மைக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, கண்டிப்பா அந்த கம்பெனில காசு வாங்கியிருக்காரு. அதான் இப்படி பண்ணிருக்காரு அப்படிங்க. சரி சார் எனக்கு புரியுது. பட் அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேக்குறா. இங்க பாரு உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. ஆக்சுவலா நான் உன்னை ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஸ்டார்டிங்ல இருந்தேன்னா எனக்கு புரியலங்க. அப்பதான் அவன் விஷயத்த சொல்லவே ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்ததுல இருந்து ஹீரோ பாத்துட்டு இருக்கான். அப்ப எல்லாரும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நீங்க என்னவா ஆசைப்படுறீங்க, ஃபியூச்சர் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. அவன் இப்ப சடனா என்ன பண்ணிருப்பான், அந்த கம்பெனியோட பிரசிடென்டாவே ஆக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த விஷயம் ஹீரோக்கு பிடிச்சிருக்கும். அங்கிருந்து அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணி சிரிச்சிருப்பான். அதுக்கப்புறம் இவ வந்து இன்டர்னா ஜாயின் பண்ணிருப்பா இல்லையா, அப்ப இவ எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்திருப்பான். ஈவன் அது ஒரு சாதாரண மிஷினா பார்த்திருக்க மாட்டா.
அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட எஃபோர்ட் போட்டு அவரோட லைஃபா பார்த்திருப்பான். அந்த மிஷினுக்கு வந்து ஒரு உயிர் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் வேலையே பார்த்திருப்பான். அந்த விஷயம் ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருந்திருக்கும். இப்ப அதுதான் சொல்றான். நான் திரும்ப வந்தப்ப நீ பேசினத பார்த்து, அந்த ஃபேக்டரியில பேசினத பார்த்து, நீ முன்னாடி ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டன்னு நெனச்சேன். ஆனா உன்னோட நோட்ஸ் எப்ப பார்த்தேனோ, அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ மாறலாம் இல்ல. எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்க அப்டின்ட்டு. பட் நீ மறைச்சிட்டு இருக்கிறது தான் எனக்கு வேணும். நீ என் கூட ஜாயின் பண்ணிரு. நம்ம நெனைக்கிற எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்டிங்கிற மாரி திரும்ப அப்ரோச் பண்ணிட்டு, அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். பட் இவன் இப்டி சொன்னதே இவளுக்கு எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு போன மாரி இருக்கு. அவன் ப்ரொபோஸ் பண்ணது வேலைக்காக. பட் இவளுக்கு ரியலாவே ப்ரொபோஸ் பண்ண மாரி ஹார்ட் பீட்லாம் துடிக்குது. ஆனா இப்ப வரைக்கும் இவ ஓகேவே சொல்லல. இவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஹீரோ நேரா என்னன்னா, சாய் அப்டிங்கிற ஒருத்தர் வந்து பார்க்குறான். ஆக்சுவலா அவர் சின்னதா ஒரு எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் கடை தான் வச்சிருக்காரு போல. உட்கார்ந்து வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. என்னடா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்க, எப்போ வந்த அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ரொம்ப 2 பேரும் நல்லா க்ளோஸ் தான் போல. ஈவன் ஹீரோ இங்கேருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. அப்புறம் லைஃப்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னதான் இருந்தாலும் இந்த இடம் மாதிரி வராது சார். இங்க இருக்க அந்த ஸ்மெல் இருக்கே, அது மாதிரி வரவே வராது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா பேசுறான். பட் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது, என்னடா எதுவும் பிரச்சனையாங்க, நீங்க தான் என்னை பத்தி ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா. சரி ஓகே, இந்தா இதை ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. அவனும் பண்ணிட்டே சொல்றான், என்னை ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்ட்டு. எது ரிஜெக்ட் பண்ணிட்டாளா? பொண்ணு அழகா இருப்பாளடா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பட் 2 பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, என்ன பாண்டிங் இருக்கு அப்படிங்கிறதுலாம் இப்போ வரைக்கும் தெரியல. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம யூரி இருக்கான் இல்லையா, அவன் ஒரு மாதிரியா இருக்கான், உடம்பே சரியில்லாத மாதிரி இருக்கா. அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலா பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நல்லா தான் பேசிட்டு வந்திருப்பா இல்லையா. இவன் என்ன சொல்லியிருப்பானா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. பட் அவன் அதுக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டான். இவள கடைசியா அந்த ட்ரெயின்ல டிராப் பண்றப்ப அவ போயிட்டான். பட் சடனா யூரின் கூப்பிட்டவன் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஆனா அது அவ காதுலயே விழுகல போல. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். சரி ஓகே பரவாயில்ல பாய் அப்படிங்கிற மாதிரி ஹாய்னு சொல்லிட்டு வந்திருப்பா. பட் 2 அடி எடுத்து வச்சிடும் அப்படி தடுமாறா. ஏன்னா அவ காதுல விழுந்துருச்சு. அவன் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது. பட் அவளால ஹேண்டில் பண்ண முடியல. எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு தெரியாம அவனுக்கு கேட்காத மாதிரி நடிச்சிட்டு வந்திருப்பான். பட் இப்ப அத நெனச்சு 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 ரொம்ப வெக்ஸ் ஆயி அவளுக்கு உடம்பே சரியில்லாம போயிருச்சு. பாத்ரூம்ல விழுந்துட்டா. ஹீரோயின்க்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பிடாம வேற இருந்திருப்பா போல. பயங்கரமா வயிறுலாம் வலிக்குது. மிஸ்டர் கோ கிட்ட போய் லீவ் கேட்டா அவரால கேட்க முடியல. ஹீரோயின் தான் கேட்கிறா. ஆனா இவர் கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. நேத்து வேற லீவ் எடுத்தா, இப்ப என்னன்னா வயிறு வலிக்குதுங்கிறா அப்படின்னா உங்க அக்காக்கு முடியல. என் கூட போய் சுத்திட்டு வந்தியா அப்படின்ட்டு கேவலமா கேட்கிறாரு. இந்த இடத்துல ஹீரோயின் ரொம்பவே பர்ன் அவுட் ஆயிட்டான். அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா? அதுவும் ஒரு எம்ப்ளாயி பார்த்து அவங்களோட பர்சனல் லைஃப்லாம் இவ்வளவு கேவலமா பேசுறது ரொம்ப தப்பு சார் அப்படின்ட்டு எல்லாருக்கும் கேட்கற மாதிரி கத்த மிஸ்டர் கோக்கு இன்னும் கோவம் வருது. ஓ! நீங்க அந்த அளவு பேசுறீங்களா? சரி ஓகே. அவங்க லீவ் எடுத்துக்கட்டும். ஆனா இது நீ உனக்கான வேலை இருக்குல்ல, அவ வேலையும் சேர்த்து, இன்னும் 3 வருஷமா நடந்த எல்லா ரிப்போர்ட்டையும் நீ எனக்கு குடுக்குற அப்டின்ட்டு ஒரு பெரிய வேலைய ஹீரோயின் தலையில குடுத்துட்டாரு. அவளுக்கு இப்ப அப்படியே ஒரு மாரி டென்ஷன் ஆகுது. மதிப்பில்ல, மரியாதை இல்ல. பாக்குற வேலைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் கூட இல்ல. அதாவது இவ பார்த்த வேலைக்கு வந்து பாராட்ட காட்டியும் திட்டாமலாவது இருக்கலாம். அதே மாரி இவ பார்த்த வேலைய ஆட்டைய வேற போட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்க பாக்க இவளுக்கு இன்னுமே கோவம் வருது. அந்த வேலைய இப்போதைக்கு ஓவர் டைமா உட்கார்ந்து அந்த வேலைய பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போறா. இந்த டைம் அவ அவ்வளவுதான். உடஞ்சே போயிட்டா. நேரா வீட்டுக்கு வரா. இந்த டைம்லாம் அவளுக்கு வந்து ரிசைன் பண்ணிடலாம்னு தோணுதெல்லாம் இல்ல. டைரக்ட்டா டைப் பண்ணவே ஆரம்பிச்சுட்டா. ஃபர்ஸ்ட் என்னன்னா பெர்சனல் ரீசன் போட்டுருப்பா. பட் அதுக்கப்புறம் அவ லைஃப்ல என்னலாம் நடந்துச்சு, அந்த ஆள் எவ்வளவு கேவலமா நடந்தா அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைலா எழுது. பிரஸ் பண்ண போறா. ஆனா முடியல. எப்படி பண்ண முடியும்? திரும்ப அப்படியே தள்ளாடுறா. அப்பதான் பாக்குறா அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் கிட்ட கொண்டு போய் குடுத்துருப்பா இல்ல. அத அவன் அங்கேயே வச்சுட்டு போயிருப்பான். அதுவும் மழை வேற பெஞ்சிருக்குமா. சோ மேடம் என்ன பண்ணிருக்காங்க, அத எடுத்துட்டு வந்து திரும்ப வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாக்குறா. ச்சீ! இத கூட எடுத்து போட உனக்கு மனசே வர மாட்டேங்குது. நீ எல்லாம் இப்படிதான் ரிசைன் பண்ண போறியா அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் எடுத்தவ அந்த டைரி இருக்குல்ல அவளோட நோட்ஸ், அதையுமே பாக்குறா, எடுக்குறா. அப்பதான் இப்போ வரைக்கும் ஹீரோ குடுத்ததுக்கு அப்புறம் இத இவ ஓப்பனே பண்ணல. இந்த டைம் தான் என்ன பண்றா, உட்கார்ந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவ நெறைய ஐடியா ஒண்ணொன்னா நெறைய ஒவ்வொரு பக்கமும் எழுதி வச்சிருப்பா. இது கூட ஒர்க் அவுட் ஆகுமா? இது இப்படி ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படிங்கிற மாரிலாம். அதுக்கெல்லாம் ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், கமெண்ட் குடுத்திருக்கான். இது கண்டிப்பா வேலை செய்யும். இது வேலை செய்யாது. இது பரவால்ல. நம்ம வந்து சூப்பரா இருக்கு. உன்னோட ஐடியா நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்னுக்கும் அப்ரிசியேஷன் பண்ற மாரி கீழ வந்து எழுதி வச்சிருக்கான். ஆக்சுவலா உட்கார்ந்து படிச்சு ஒண்ணொன்னா போட்டிருப்பான். அதெல்லாம் பார்க்க பார்க்க இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அதாவது நம்ம பண்ண கஷ்டப்பட்டு நம்மளோட ஐடியாக்கு ஒரு ஆள் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருக்கு. லாஸ்ட்டா இந்த ரெஃப்ரிஜிரேட்டரோட பிரச்சனை இருக்கு இல்லையா? அதுல நம்ம ஐஸ் பேக் வந்து குச்சி குச்சியா ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இவளோட ஐடியா இருக்கும்ல. அதுக்கு குட்ன்னு போட்டுருக்கான். இத பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, அழுகுறா. திரும்ப வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் இருக்குல்ல. அதுல கிளிக் பண்றா. ரிசைன் பண்ணிட்டாளா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நெக்ஸ்ட் டே ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஹாப்பியா என்ன பண்றா, வர்றான். ஆஃபீஸ்க்கு வரா. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வரா. மிஸ்டர் கோ கிட்டலாம் வந்து, "சார் குட் மார்னிங் சார்" அப்படிங்கிறா. அவரு, வந்துட்டியா? போய் உட்காருமா" அப்படிங்கிறாரு. அவளோட ஃபேஸ பார்த்தவ அவளையும் பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுட்டு நேரா வேற எங்கேயோ போறா. எங்கடா போறா அப்படின்னு பார்த்தா, அங்க ஹீரோ இருக்கான் இல்லையா? அவனோட டீம் ஃபார்ம் பண்றதுக்காக அவனுக்கும் ஒரு பிளேஸ் குடுத்து வச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் ஒரு பிக்கி வரல. அவன் கிட்ட போய் உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க தான் ஆசைப்படுறேன் சார் அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் திரும்பி பார்க்கறான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெல்கம் அப்படிங்கிற மாரி கை குடுக்குறான். கை குடுத்தவன் கைய விடுவானான்னு பார்த்தா, விட கிடையாது. அதுக்கு பதிலா இழுத்து வச்சுட்டு என் கூட வேலை பார்க்கறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். பட் இத பார்க்குற மிஸ்டர் கோக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. வாய பொளந்து பார்த்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.